அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறப்பான நீராடலுக்குரிய அமாவாசை பாவங்களை போக்கும் நாளாக கருதப்படுகிறது. அந்த அமாவாசையோட சிறப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த அமாவாசை நாட்டில் நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாள் அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. சந்திரன் முழுமையாக மறைந்திருக்கும் நாளை அமாவாசை அமைவதால் மறைமதி என்று சொல்வதுண்டு. அதாவது ஒரு முழு நிலவு, அது ஒரு இருள் நிறைந்த வட்டம் போல் இருக்கும். சமஸ்கிருதத்தில் அமா என்றால் ஒன்றாக மற்றும் வாசியா என்றால் இணைத்து வாழ்வது என்று பொருள். சந்திரன் இயக்கத்தை வைத்து காலத்தை கணிக்கும் முறைக்கு சந்திரமானம் என்று பெயர். சந்திரன் பூமியை முழுமையாக சுற்றி வர எடுக்கும் காலம் சந்திர மாதம் ஆகும். நம் கண்ணுக்கு முற்றிலும் தெரியாத நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு வட்டமாக தெரியும் நிலைக்கு வரும். பின்னர் சிறிது சிறிதாக தேய்ந்து முற்றிலும் தெரியாத நிலைக்கு வரும். அதன் கால அளவு 29 நாட்கள் 12 மணி 44 நிமிடங்கள் என்று கணக்கிடப்படுகிறது. சந்திரன் தேய்ந்து வளர்வது தொடர்பாக கால கணிப்பு முறையில் சந்திர மாதத்தை 2 பிரிவுகளாக குறிப்பிடுவாங்க. வளர்பிறை காலம் சுக்லபட்சம் என்று சொல்லுவாங்க, தேய்பிறை காலம் கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டும் 14 திதிகளாக பிரிக்கப்பட்டு உள்ளன. அதற்கு சந்திர நாட்கள் என்று பெயர். அவைகள் முறையே பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஜஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி ஆகும். இந்துக்கள் தங்கள் குடும்பத்தில் முக்கியமான விசேஷங்களை வளர்பிறையில் வைப்பாங்க. முக்கியமாக நம்ம அமாவாசை நாட்களில் இறந்த நம் முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். நமது மூதாதையர்களை குறிக்கும் சொல் பித்ரு ஆகும். அன்றைய தினத்தில் முன்னோர்கள் நம் வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்பாங்க. இது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை. அப்படி முன்னோர்கள் வரும் அந்த நாளில் அவர்களுக்கு பிடித்தமானவற்றை செய்து படையலிட்டு வழிபட வேண்டும். அன்றைய தினத்தில் பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும் என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. அதை நோக்கி அவர்களை வழிபட்டால் அக்குடும்பத்திற்கு நீண்ட ஆயுளாக புகழ், உடல் வலிமை, செல்வம் ஆகியவற்றை அவர்கள் நமக்கு சிறப்பாக வழங்குவாங்க. அமாவாசை தினத்தில் பித்ருகளுக்கு பிடித்த உணவு வகைகளை செய்து அதை படையலிட்டு பிறகு அதில் கொஞ்சம் எடுத்து காக்கைக்கு சாப்பிட அழைத்து வைக்க வேண்டும். கூடி வாழ்ந்து சேர்ந்து உண்ணும் வழக்கம் காகங்களிடம் மட்டுமே உள்ளது. நம் முன்னோர்கள் காகங்கள் வடிவில் வந்து நாம் அளிப்பதை பெற்று கொள்வார்கள் என்பது காலம் காலமாக உள்ள நம்பிக்கை. கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. பெருமாள் கருடனுக்கு போதிப்பது போல அமைந்துள்ள புராணம் இது. அமாவாசை அன்று குலதெய்வ வழிபாடும் செய்யலாம். அன்றைய தினத்தில் அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. வசதிக்கு ஏற்றது போல ஏழை எளியவர்களுக்குத்தான் தர்மங்களை செய்யலாம். அமாவாசை வரும் தினத்தில் நமது உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஜீரண மண்டலம், மூளை, நீர்ச்சத்து ஆகியவைகள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அதனால்தான் அந்த நாட்களை விரத நாட்களாக நம் முன்னோர்கள் மாற்றிவிட்டார்கள். அதை சரி செய்யும் காய்கறிகள் பாகற்காய், புடலக்காய், கொத்தவரங்காய், அனைத்து வகையான காய்கறிகளும் நன்றாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நியதியை காலம் காலமாக கடைபிடித்து வராங்க. பூண்டு, வெங்காயம் சமையலில் தவிர்க்க வேண்டும். அஜீரண கோளாறு வரும் வாய்ப்புகள் இருந்தால் அசைவம் கூடவே கூடாது. அமாவாசை திதி தூங்குவதற்கு முன்பு வீட்டில் தரையை மெழுகி சுத்தம் செய்வது, உடுத்திய துணிமணிகளை துவைத்து உலர வைத்து பூஜை பாத்திரங்களை விலக்கி வைப்பது போன்ற பணிகளை செய்ய வேண்டும். பொதுவாக அமாவாசை விரதம் பகலில்தான் நடத்தப்படுகிறது. ஒரு திதி முதல் நாளில் தொடங்கினால் மறுநாள் பகல் பொழுதும் இருக்கும். அமாவாசை விரதம் இருப்பவர்கள் பசுவுக்கு அகத்திக்கீரையை கொடுக்கலாம். ஊற வைச்ச பச்சரிசி, வெல்லம் கலந்து கொடுக்கலாம். வீட்டில் பூஜை அறையில் தெய்வ படங்களுக்கு பூ போட்டு அலங்காரம் செய்து வழிபடலாம்.
மதிய உணவு வாழை இலை போட்டு படையல் செய்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் நல்லது. காகங்களுக்கு உணவு வைத்த பிறகு வீட்டில் உள்ளவர்கள் உணவு உண்ண வேண்டும். குறிப்பாக வாழை இலையில் பரிமாற வேண்டும். விரதம் இருப்பவர்கள் அன்று இரவு பால், பழம் மட்டும் எளிய உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி முறையாக இருந்து வழிபட்டால் நல்ல காரியங்கள் நடக்கும். மார்கழி மாத அமாவாசையில் நட்சத்திர நாளில் அவதரித்தவர் அனுமன். அதனால்தான் மார்கழி மாத அமாவாசையும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு அமாவாசையும் ஆஞ்சநேயர் கோவில்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இறைவனை வரவேற்பதற்காக வீட்டு வாசலில் கோலம் நாம் அன்றாடம் போடுவோம். ஆனால் அமாவாசை தினத்தில் மட்டும் வாசலில் கோலம் போடக்கூடாது. ஏன்னா அன்று முன்னோர்கள் வருவதால் அதை செய்யக்கூடாது. கோலம் இருந்தால் வரமாட்டாங்க என்பது நம்பிக்கை. கடினமான வேலைகள் எதுவும் அன்று செய்யக்கூடாது. நகம் வெட்டுதல், தலைமுடி வெட்டுதல், முகசவரம் செய்யக்கூடாது. அதன் மூலம் சிறு காயம் ஏற்பட்டால் அதன் வீரியம் அன்று அதிகமாக இருக்கும் என்பதால் அவைகளை தவிர்க்க வேண்டும். திருவையாறு, ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் இன்னும் பல இடங்களிலும் ஆடி, தை மற்றும் மகாலய அமாவாசை தினங்களில் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏராளமானோர் போவாங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவைகளில் காற்றை தவிர மற்றவைகளை நாம் கண்களால் பார்க்கலாம். காற்றை நாம் உணரத்தான் முடியும். இறைவனை சிதைவடிவில் பார்த்து வணங்கி மகிழ்கிறோம். ஆனால் நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் அந்த காற்றில் கலந்து இருக்கும். அவைகளை நாம் உணரத்தான் முடியும் என்பது நம்பிக்கை. அமாவாசையில் முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபடலாம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நன்மை தரும் என்பது ஐதீகம். குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம். அமாவாசை அன்று அம்மன் வழிபாடு செய்வதும் மிக மிக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நமக்கு கொடுக்கும். அமாவாசை திதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக இந்து சமயத்தில் குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு சிதார்த்தம், பிரண்டதானம், தர்ப்பணம் ஆகியவை செய்தால் நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. சந்திரன் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் அதன் சுற்றுப்பாதையில் இருக்கும்போது அமாவாசை நிகழ்கிறது. சூரியனால் ஒளிரும் சந்திரனின் பகுதி பூமியை எதிர்கொள்ளாததால் அமாவாசை கண்ணுக்கு தெரியாததாக விவரிக்கப்பட்டுள்ளது. சந்திரனின் இருண்ட பக்கம் மட்டுமே தெரியும். மகாலய அமாவாசை அன்று காலையில் வீட்டை தூய்மைப்படுத்தி முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். அதனை தொடர்ந்து செய்தால் நல்லது நடக்கும். அது மட்டுமல்லாமல் இரண்டாவதாக தானத்தில் சிறந்த தானமான அன்னதானம் செய்ய வேண்டும். இவை அனைத்தும் செய்தால் முன்னோர்கள் மனம் நிறைந்து ஆசி முழுமையாக கிடைத்து தோஷங்கள் நீக்கி வாழ்வில் நன்மைகள் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அமாவாசை திதியன்று மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வாயு ரூபமாக தங்களின் வீடுகளுக்கு வருவதாக நம்பப்படுகிறது. அந்த சமயத்தில் தங்களின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்கள் தங்களை நினைத்து தங்களுக்காக தர்ப்பணம், பித்ரு பூஜை போன்றவற்றை செய்வதை கண்டு மனம் மகிழ்ந்து தங்களின் குடும்பத்தினர்களுக்கு ஆசி வழங்குவாங்க. இவ்வாறு முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய அவர்கள் முக்தி அடைகிறார்கள். அதோடு அவர்களின் குடும்பமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்ததாக மாறுகிறது. இதனால்தான் அமாவாசையில் முன்னோர்களை வழிபட வேண்டும் என சொல்லப்படுகிறது. அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாளாகும். அதோடு முன்னோர்களுக்கு உரிய கிரகமான சூரிய பகவானையும் வழிபடுவதற்குரிய நாளாகும். அதனாலேயே அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்த பிறகு சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும் என சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நாம் அளிக்கும் பிரண்ட தானம், தர்ப்பணம், தான தர்மங்களின் பலன்கள் நம்முடைய முன்னோர்களை சென்றடையும் என்பது நம்பிக்கை. மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் கடவுளிடம் எத்தனையோ விசேஷங்களை வேண்டி வேண்டி பிரார்த்தனை செய்கிறான். பாவங்கள் செய்தவர்கள் அந்த பாவத்தின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் படைக்கிறான். பாவம் செய்தவர்கள் மட்டுமல்ல, புண்ணியம் செய்தவர்களுக்கும் அந்த பலனை பெறுவதற்காக மீண்டும் பிறவி எடுக்கப்படும். பாவம் புண்ணியம் இரண்டின் கணக்கும் தீர்ந்து சமநிலையை எப்போது அடைகிறதோ அப்போது இறைநிலையை அடைந்து பிறப்பு இறப்பு இல்லாத முக்தி நிலையை அடைய முடியும் என்பது நம்பிக்கை.
பாவம் செய்தாலும் சரி, புண்ணியங்கள் செய்தாலும் சரி, அமாவாசை நாட்களில் இறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு திதி கொடுத்து அனைவரும் ஆசீர் பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.